சுவிஸ் உதயம் அமைப்பின் ஏற்பாட்டில் மாத்தளை கல்வி வலயத்திற்குட்பட்ட முகந்தனிய சிங்கள வித்தியாலய மாணவர்களின் கல்வி செயற்பாடுகளுக்காக 2 கணினிகள் வழங்கி வைக்கும் நிகழ்வு 20ஆம் தேதி புதன்கிழமை சுவிஸ் உதயம் அமைப்பின் தலைவர் ஓய்வுநிலை பிரதிக்கல்வி பணிப்பாளர் எம் விமலநாதன் தலைமையில் அப்பாடசாலையில் இடம்பெற்றது. அப்பாடசாலையின் அதிபர் சுவிஸ் உதயம் அமைப்பிடம் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க இவ் உதவியினை சுவிஸ் உதயம் அமைப்பு வழங்கி வைத்தது. இந்நிகழ்வில் சுவிஸ் உதயம் அமைப்பின் தாய்ச்சங்கத்தின் பொருளாளரும் இலங்கைக்கான இணைப்பாளருமான சமூக சேவகர் கே துரைநாயகம், செயலாளர் பாவாணர் அக்கரைபாக்கியன், பொருளாளர் கருஸ்ராஜ், உபதலைவர் ஓய்வுநிலை உதவி கல்வி பணிப்பாளர் கன வரதராஜன், பிரதி செயலாளரும் ஊடகவியலாளருமான எஸ் நடனசபேசன், உறுப்பினர்களான அதிபர் ஆர் ஜீவராஜ், கண்ணன், பாடசாலையின் அதிபர் கே ராமநாயக்க மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இவ் அமைப்பானது தொடர்ச்சியாக இவ்வாறான பல உதவிகளை செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. සංවිධානය මගින් මෙය ස්විස්ලන්තයේ සංවිධානය කරපු එකක්. ඒ වගේම මඩකලපුව ප්‍රදේශයේ තමයි මේක නැගෙනහිර පළාතේ තමයි துரைநாயகம் மத்துமணி, விமலானந்த மத்துமணி, சபேஷன் மத்துமணி, சுவிஸ் உதய நாயකයන් පැමිණි සියලුම අනෙකුත් ගෞරවනීය සම්භාවන අමුත්තනි ඔබ සියලුනාගේ අවසරයි. මෙම ස්විස් උදේ කියන සංවිධානය ගැන පොඩක් මම පැහැදිලි කරනවා නම් මේක පටන් ගත්තේ ඇත්තටම නැගෙනහිර පළාතේ. නැගෙනහිර පළාතෙන් ස්විට්සර්ලන්තයට සංක්‍රමණය වෙච්ච ඒ නැගෙනහිර පළාතට ආවේනික වෙච්ච කට්ටිය තමයි මේ සංවිධානය පිහිටවගත්තේ. ඒක පිහිටව ගන්න මූලිකම හේතුව උනේ 2004 වර්ෂයේ ඇති වුණු සුනාමි විවසනයෙන් නැගෙනහිර පළාතේ සියලුම පාසල්, භූමියක් පාසල් විනාශයටපත් වුණා. ඊට පස්සේ ඒක පාසල් සම්බන්ධව ඒගොල්ලන්ට උදව් කරන්න ඕනේ කියන පරමාර්ථයෙන් මෙම ස්විස් උදේම කියන එක පටන් ගත්තා. ඒකේ මූලිකව මේක ආරම්භ කරන්න මූලික වෙලා කටයුතු කරේ මේ ස්විස්ලන්තයේ පදිංචිලා ඉන්න තුරේනායකම් කියන මේ මහත්මයා. එන්න තමයි සංවිධානය ආරම්භය වෙන්නේ අපි. இவ்வாறான ஒரு கல்வி செயல்பாட்டை கடந்த 22 ஆண்டுகளாக செயல்படுத்தி வருகின்றோம். அந்த வகையிலே பாடசாலையிலே கற்கின்ற வறிய மாணவருடைய கல்வி மேம்பாட்டுக்கும் உயர்தர ஓயல் வகுப்பு மாணவர்கள், ஏஎல் வகுப்பு மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி படிக்கின்ற மாணவர்களுக்கு நாங்கள்
இந்த உதவிகளை செய்து வருவதோடு பாடசாலைக்குரிய உபகரணங்கள் மற்றும் குடும்பங்களிலே தந்தையை தாயை இழந்து வாழ்கின்ற அந்த குடும்பங்களின் வாழ்வாதார